இந்தியம் திராவிடம் இரண்டும் நமக்கு வரலாற்று பகை. தமிழ் பேரினத்திற்கு வரலாற்று பகை. ரெண்டு பேரும் வெவ்வேறு இல்லை. நம்முடைய அறிவாசான் ஐயா மணியரசன் ஒரு மொழி சொன்னா, கூட்டு களவாணிகள், கூட்டு கொள்ளையர்கள். இது கூட கொஞ்சம் நாகரிகமான கூட்டு திருடர்கள். ஒவ்வொன்றையும் பாருங்கள். இந்தியம் என்ன செய்யும்? இந்திய திணிக்கும். திராவிடம் என்ன செய்யும்? அதை அப்படியே கைகட்டி எதிர்ப்பு இல்லாம ஏற்கும். இந்த எந்த திராவிட இயக்கம், இந்த இயக்கத்தை சார்ந்தவன் இந்திய திணிப்பை எதிர்த்திருக்கான். தன்னெழுச்சியாக தமிழினம் தலைவர்கள், இளைஞர்கள் எதிர்த்து போராடினார்கள். அந்த எதிர்ச்சி மிகுந்த மொழி புரட்சியை தங்கள் லாபத்திற்காக பயன்படுத்திக் கொண்டார்கள். நான் இந்தி வேண்டாம் என்று சொல்வது இங்கிலீஷ் படிக்காமல் போய்விடுவான் என்பதற்காக, தமிழ் மேல் இருந்த பற்றின் காரணமாக அல்ல, பற்றின் காரணமாக அல்ல. இந்தி எதிர்ப்பு. இந்தியாவில் எத்தனை மொழிவழி தேசிய இனங்கள், எந்த இனத்திற்கும் இல்லாத ஒரு உணர்வு தமிழ் பேரினத்தின், தமிழ் நிலத்தில் தமிழர்களுக்கு மட்டும். காரணம், அவன் மரபு அணுவிலேயே போர்க்குணம் இருக்கு, ஆரிய எதிர்ப்பு இருக்கு. ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செலியன் இருக்குதே ஒழிய ஆரிய படை கடந்த திராவிடன் எவனும் இல்ல. இவன் பரம்பரையில மரபு அணுவிலே பலாயிரம் ஆண்டு கால பகை இருக்கு. அதனால இந்தியா எதிர்ப்பான், ஜிஎஸ்டியா எதிர்ப்பான், சிஏயா எதிர்ப்பான், என்ஆர்சியா எதிர்ப்பான், நீட்டா எதிர்ப்பான், எல்லாவற்றையும் எதிர்த்து போராடுவான். மற்றவெல்லாம் அப்படியே ஏற்பான். அப்ப எதிர்த்து போரிடுறான். என்னரும் தமிழ் மொழி இறந்து விடுவதா? நாளை என் தாய்மொழி அழியுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்கிற அரசியல் அம்சத்து அவன் சொன்னான், சாகல. ஆனால் இந்தி திணிப்பால் என்னரும் தாய்மொழி இறந்து விடுமோ என்று அஞ்சி என்னவர்கள் இறந்தார்கள். உடலுக்கு தீயிட்டு மாண்டார்கள், நஞ்சுண்டு மாண்டார்கள், சிறை கொட்டடியிலே வதைபட்டு செத்தார்கள். துப்பாக்கி குண்டுக்கு நெஞ்சை காட்டி இறந்தான் என் உயிரில் பிறந்த அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள். மொழிக்காக உயிரை விட்டவன். அந்த மொழி புரட்சியிலே அந்த கிளர்ச்சியை பயன்படுத்தி காமராஜரை தோற்கடித்தது திராவிட முன்னேற்ற கழகமோ சீனிவாசன் என்ற மாணவரோ அல்ல, காமராஜர் என்ற தலைவனை தோற்கடித்தது தமிழ். தமிழ். இந்தியை திணிக்கிறார்கள். அந்த நேரத்தில் இருந்த கிளர்ச்சியிலே இந்தி திணிப்பிலே தமிழ்